கிட்ஸ் பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வித் ஒயிட் வித் லாவெண்டர் கலரில் வார்ட்ரோப் வித் லாக் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு செல்ஃப் வச்சுருக்கோம் பாருங்கள். ஷெல்ஃபு, இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங், மிரரு, அதுக்குள்ளே ஸ்டோரேஜு. திங்ஸ் உள்ள இருக்குன்னா எதுவும் ஓப்பன் பண்ணல. ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் வித் சாம்பியன் ஸ்டீலில் ஒரு லாவெண்டர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து பொதுவாக வந்து இந்த பெட்ரூமில் ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயே ஒரு விண்டோ வரும், ஆர் எல்ஸ் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் டோர் வரும். அந்த டோரும் நம்ம ஹைட் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதுதான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் பாருங்கள். அந்த இன்டீரியருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த டோர் வந்து ப்ரீவியஸாக நம்ம போட்டுருவோம் இல்லைங்களா? அப்போது அதுக்கு மேட்சாக நம்ம பண்ண முடியாது. நம்ம பிடிச்ச கலர் தான் நம்ம தீம் கொண்டு வருவோம். அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் மெயின் இதை கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணுற மாதிரி நீ பண்ணும்போது இந்த ரூம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வியூ நல்லாயிருக்கும், எப்போவுமே நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கும். இது வந்து சாம்பியன் ஸ்டீல் வித் லாவெண்டர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு 2 டோர் வார்ட்ரோப், தென் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ்.